நான் இவங்களுடைய கணவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, செல்வம் சம்பாதிக்கிற பேராசையில இவரு மத்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இவரு தன்னுடைய மனைவியையே சரியா கவனிக்கிறது இல்ல. எந்த மனைவியோட முகத்தை இவரு முன்னாடி நிலவுன்னு சொன்னாரோ அந்த மனைவியையே மறந்துட்டாரு. ஆனா மனைவி மறக்கவே இல்ல. அவங்க மனசுல இப்பவும் அந்த நிலவையும் நட்சத்திரத்தையும் அடையதான் ஆசைப்படுறாங்க. இவங்க முகத்தையே பாருங்க, மகிழ்ச்சியில எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இவங்களுக்கு இவங்க நிலவும் நட்சத்திரமும் கிடைச்சிடுச்சு. நான் சொன்னது சரிதானே தேவி? ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. மிகச்சிறப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இன்னைக்கு நீங்க சொன்னது சிறப்பு இல்ல, மிகச்சிறப்பான விஷயம். இதுதான் என்னுடைய கட்டளை. இந்த கணவன் மனைவி 2 பேரையும் 1 மாசத்துக்கு விடுமுறையில அனுப்பிடுவோம். அவங்களுடைய மொத்த செலவையும் அரசே ஏத்துக்கும். மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார். ரொம்ப நன்றி மகாராஜா. ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உண்மையிலே நீங்க பெரிய நீதிமான் தான். வா போலாம். எங்க மனசை ஜெயிச்சிட்டீங்க ராமகிருஷ்ணரே. உங்க அறிவுக்கு நான் தலை வணங்குறேன். நீங்க அந்த பெண்ணோட பிரச்சனையை தீர்த்து வச்ச விதம் இருக்கே, அது பாராட்டுக்குரியது. நானும் உங்களுடைய அறிவை வணங்குறேன். அப்புறம் நான் உங்க 2 பேர் அறிவையும் வணங்குறேன். இன்னைக்கு உங்க 2 பேர் மூலமா நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு பிரச்சனைக்கு 2 தீர்வுகள் இருக்கலாம்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க மகாராஜா? எதை பத்தி? விஜயநகரத்தை நீங்களா கொடுக்கறீங்களா இல்ல யுத்தம் செய்யலாமா? எங்க படைகள் அங்க தாக்க தயாரா இருக்கு. என்ன ஆரம்பிக்கலாமா? அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? இவன் யுத்தத்துல உறுதியா இருக்கானே. ஆஹா, அடடா, அருமை. நீங்க இந்த பிரச்சனைய கையாண்ட விதம் இருக்குதே, அது ரொம்ப அருமை. மந்திரியார் அவர்களே, நீங்க இங்க? மகாராஜா, இவரோட வாழ்வீச்சு மற்றும் சண்டை கலையை நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆமாமா. அதுக்கப்புறம் நாம இவரோட அறிவு திறமைய பார்க்க விரும்பணும். இப்போ அத பார்த்ததும் எனக்கே இவரை பாராட்டணும்னு தோணுது மகாராஜா. இப்போ இவரோட அறிவு திறமைய பார்க்கணும்னு நினைக்கிற என்னோட ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சு. அது பேராசை ஆயிடுச்சு. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? மகாராஜா, என்கிட்ட அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு மகாராஜா. அது என்ன திட்டம்? அதாவது நாம விஜயநகரம் யுத்தத்துல அழியாம தடுக்கணும்னா அதுக்காக நாம நிச்சயமா இன்னொரு பெரிய சோதனைய செஞ்சாகணும். புத்தியோட சக்தியையும் சோதிச்சாகணும். அச்சச்சோ, இவன் என்ன கண்டிப்பா மாட்டி விட்டுருவான். ஆமாங்க, நானும் மந்திரியார் அவர்கள் சொல்றத ஏத்துக்கிறேன். மிர்சா அவர்களே, நீங்க எங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரோட அறிவு திறமையில ஒரு சின்ன உதாரணம் தான் பார்த்திருக்கீங்க. என்ன சொல்றீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரோட அறிவு போட்டியில மோத நீங்க தயாரா? மோதி பாருங்க. இல்லன்னா ஆனா ஆவண்ணா இதெல்லாமே மரியாதை குறைவான வார்த்தைகள். நான் இந்த போட்டிக்கு தயாரா இருக்கேன். அப்ப சரி மிர்சா அவர்களே, உங்களுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களுக்கும் அறிவு போட்டி நடக்கும். ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்கள் உங்களை போட்டியில தோக்கடிச்சிட்டாருன்னா நீங்க உங்களுடைய படைகளை திருப்பி அனுப்பிடணும். அப்புறம் விஜயநகரத்தோட நட்பு நாடா ஆயிடணும். மகாராஜா, மகா மந்திரியோட கருத்தை நானும் ஏத்துக்கிறேன். ஆனா இது விஜயநகர நாட்டோட பிரச்சனை மகாராஜா. அதனால இந்த அறிவு போட்டியில மிர்சா ஐயா கூட யார் மோதணும்னு தெரியுமா? யார் எப்பவும் என்னை விட பெரிய அறிவாளின்னு சொல்றாரோ அவர்தான். அதாவது நம்ம எல்லாருடைய மதிப்புக்குரிய பெரிய அறிவாளி, பெரிய ஞானி ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்கள் தான் மோதணும். இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மிர்சா அவர்கள் கூட இந்த போட்டியில நீங்க தான் நிச்சயம் கலந்துக்கணும். எங்க எல்லாருக்குமே உங்க அறிவு மேலயும் ஞானத்து மேலயும் அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன்.
இந்த அறிவு போட்டியானது இன்னைக்கே நடக்கும். இந்த மகாராஜா இருக்காரே, கால்ல ரெக்கையை கட்டிக்கிட்டு பறக்கறாரு. அச்சச்சோ, நான் இன்னும் தயாராகவே இல்லையே. மகாராஜா, மிர்சா அவர்கள் கூட அறிவு போட்டியில கலந்துக்கிறேன், நிச்சயம் கலந்துக்கிறேன். ஆனா ஒரே நாள்ல நாம இவரை இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது. அது முறை இல்லைல்ல. இவருடைய உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவை. அப்புறம் என்னோட தலை கூட கொஞ்சம் லேசா வலிக்குது. அப்புறம் இது விஜயநகரத்தோட மான பிரச்சனை. அதனால இப்போதைக்கு இந்த அறிவு போட்டிய கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். சரி, இருக்கட்டும். இந்த அறிவு போட்டிய நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படின்னா சரி மகாராஜா, நாளைக்கே நடக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் இந்த பேரை சொல்லி நீங்க ராஜாவா இருங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கே நான் இவரை தோக்கடிச்சு ராஜாவாயிடுவேன். ஏன்னா எங்க படை அங்க தாக்க தயாரா இருக்கு. உங்க கூட வாள் போட்டியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நாட்டோட ராஜாவாகும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை நான் அப்போ உங்களை என்னோட படையில கூட சேர்த்துக்கலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா, இப்ப விஜயநகரத்தோட மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நாளைக்கு போட்டியில மட்டும் நீங்க தோத்துட்டீங்கன்னா விஜயநகரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தான் ஆபத்து. சரியா? பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா, நீங்க பண்ணதுனால எங்க அப்பாவோட மான மரியாதையே போயிடுச்சு ராமகிருஷ்ண ஐயா. அச்சச்சோ, அமைதியாரு அமைதியாரு, என் தலைய பயங்கரமா வலிக்குது. நாம அப்புறமா பேசலாம். பேச்ச சமாளிச்சுட்டு இங்க இருந்து ஓடிட்டாரு. ஆனா என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாருன்னு நானும் பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இனிப்பு வைக்கிறதுல ஏன் இவ்வளவு கஞ்சத்தனம் பண்றீங்க? இன்னும் கொஞ்சம் வைங்க வைங்க. இந்தாங்க. போதுமா? நான் சொல்ல வந்தது என்னன்னா, உங்களுக்கு தெரியாததா, நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு பிரச்சனையை தூக்கி தலையில வைக்கிறதே பொழப்பா போச்சு. முதல்ல மகாராஜா கிட்ட சொல்லி முகலாயர்களுக்கு மடல் அனுப்புனாரு. இப்ப அவரால மொத்த விஜயநகரமே பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஹுமாயூனோட மகனோட அறிவு போட்டியிலையும் கலந்துக்க போறாரா. அவர் ஹுமாயூனோட மகன், மிகப்பெரிய அறிவாளி. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் தோத்து போயிட்டாருன்னா முதல்ல அவருக்கு தான் அது பிரச்சனை. ஏன்னா மகாராஜா முதல் வேலையா அவர் தான் தண்டிப்பாரு. என்ன தண்டனை கொடுப்பாரு தெரியுமா? மரண தண்டனை. அவர் வீட்டுக்கு வரட்டும், அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். உங்களால எப்படி புரிய வைக்க முடியும்? நான் பாத்துக்கிறேன். நான் அந்த மிர்சாவை பார்க்க போறேன். நான் போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே அவரை தூக்கடிச்சிருவேன். பிரமாதம், அற்புதமா இருந்துச்சு. அப்புறம் இந்த இனிப்பு ரொம்ப சுவையா இருக்கு. இத நான் எடுத்துட்டு போயிடுறேன். அது என்னன்னா, இத சாப்பிடும் போதுதான் என்னோட மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யுது. ரொம்ப நன்றி. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அங்க என்ன அறிவு போட்டியில மாட்ட வச்சு சிக்க வச்சுட்டு இங்க புகார் சொல்ல வந்திருக்கீங்களா? ஏன்? என்ன, இவர்தான் மாட்ட விட்டாரா? ஆமா. ஆனா இங்க வந்து உங்களை பத்தி அவ்வளவு புகார் சொல்லிட்டு இனிப்ப அள்ளி அள்ளி தின்னுட்டு இருக்கிறதையும் எடுத்துட்டு போறாரே. முதல்ல இந்த பாத்திரத்தை கொடுங்க. இந்த பாத்திரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க ராமகிருஷ்ணா. இந்த இனிப்பு மொத்தமும் எனக்கு தான் வேணும். நீங்க சாப்பிட கூடாது. நான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிட கூடாதுன்ற? நான் தான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிட கூடாதுன்னு சொன்னல. சாப்பிடுவேன். ஐயோ, நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த இனிப்புல அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சாரதாவுக்கு விஷயம் தெரியாது. அதனாலதான் இந்த இனிப்பை உங்களுக்கு சாப்பிட கொடுத்திருக்காங்க. ஏன்னா என்ன விஷயம்னா, இந்த இனிப்பை ஏற்கனவே பூனை ருசி பார்த்துருச்சு. பூனை ருசி பார்த்த இனிப்பு எனக்கு.
சிவ 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 சிவா, என்னோட தர்மமே கெட்டு போயிடுச்சு. நீங்க பண்ணது பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு. உங்களுக்கு பாவம் தான் வந்து சேரும். நீ கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கியா? அறிவு போட்டியில நீ எப்படி கலந்துப்ப? நீ பாஸ்கர் ராமா கிடையாது, ராமா. சாரதாம்மா, இந்த விஷயம் எனக்கும் தெரியும். அதனாலதான் நான் கவலையா இருக்கேன். நான் ஒருவேளை தோத்து போயிட்டேனா அப்புறம் விஜயநகரத்துக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த மிர்சா அந்த மந்திரியே தோக்கடிச்சிட்டானா? ஆமா சாரதாம்மா, அவருடைய வாளையே 2 துண்டாக்கிட்டாரு. கை காலவுடைய மூஞ்சே வாடி போச்சு. இங்க வந்து எங்க அப்பாவை நீங்க கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா? கை காலாவோட வாளுக்குன்னே ஒரு தனி பெருமை இருந்துச்சு. இத செஞ்சது நீதானே? இது எப்படி 2 துண்டாச்சு? அப்ப என்னை எதிர்த்து சண்டை போட்டவனோட கையில இதை விட வலிமையான வாள் இருந்திருக்கு. மன்னிக்கணும், என்ன மன்னிச்சிருங்க மந்திரியாரே. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு மந்திரி அவர்களே. அவரு வாழ்வீச்சு கலையில ரொம்பவே திறமையானவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. மரணம் உன்னோட கழுத்தை நெருக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா நீ அந்த மரணத்தையே அவமானப்படுத்துறியா? இவனை இழுத்துக்கிட்டு போ. இவனுக்கு மரண தண்டனை கொடு. மந்திரியாரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவனுக்கு மரண தண்டனை கொடுத்துறேன். வேண்டாம், மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன விட்டுடுங்க மந்திரி அவர்களே. இவரை கொல்றதால என்ன ஆயிட போகுது? கொல்றதா இருந்தா உங்க கோவத்தை கொல்லுங்க. கோவத்தை எப்படி கொல்ல முடியும்? ஏன்னா என் கோவம் தான் என்னோட எல்லா எதிரிகளையும் அழிக்குது. என் கோவம் தான் என்னோட எதிரிகளை என்ன பார்த்து நடுநடுங்க வைக்குது. இதுதான் அந்த மிர்சாவுக்கும் நடக்க போகுது. இன்னைக்கு இரவு தான் அந்த மிர்சாவோட வாழ்க்கையில கடைசி இரவா இருக்கும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மந்திரியாரே. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா விஜயநகரத்துக்கும் இதுதான் கடைசி இரவா இருக்கும். அந்த ஹுமாயூனோட மகனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா முகலாய படை நிச்சயமா நம்ம விஜயநகரத்தை தாக்கும். நிச்சயம் இங்க பெரிய ரத்த ஆறே ஓடும். அத பார்க்க நீங்களும் உயிரோட இருக்க மாட்டீங்க, நானும் மாட்டேன். அப்ப என்னதான் பண்றது? அமைதியா கைய கட்டி உட்கார்ந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இல்ல மந்திரியார் அவர்களே, நீங்க இனி செய்யற எல்லாத்தையும் பொறுமையா செய்யுங்க. கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு புது வழி பிறந்தே தீரும். நீங்க என் அப்பாவை அவமானப்படுத்திட்டீங்க. அவரோட கவலைக்கு காரணமே நீங்க தான். இங்க அவரோட தோல்வியை நீங்க கிண்டல் பண்றீங்களா? இல்ல இல்ல, இங்க பாரு, நீ சரியா புரிஞ்சுக்கலமா. அதாவது விஷயம் என்னன்னா, சாரதாம்மா, இவர மாதிரி ஒருத்தரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு இவரால அந்த ஹுமாயூனோட மகன் ஒரு பெரும் பிரச்சனையா விஜயநகரத்தையே அழிக்க காத்துட்டு இருக்காரு. இவரு நண்பர் கிடையாது, இவரு எதிரி. ஆமா. போத நிறுத்து, ரொம்ப பேசுற. இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுன, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. உங்களோட அப்பாவை பத்தியா? பண்டிதர் ராமகிருஷ்ணா ஐயா, உங்களோட அப்பாவை பத்தி நான் அவமானப்படுத்தவே இல்லையே. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன அவமானப்படுத்துறது எங்க அப்பாவை அவமானப்படுத்துறதுக்கு சமம். என்ன உருவாக்குனதே அவர் தானே. இப்ப நீ சொன்னதோடைய அர்த்தம் என்ன? அவரு விஜயநகரத்தோட எதிரியை உருவாக்கி இருக்காரா? அதே மாதிரி தானே எங்க அப்பாவை அவமானப்படுத்தினா எனக்கும் இருக்கலாம். ஆனா நீ என்னோட அப்பாவை பத்தி ஏதாவது பேசணும்னா உங்க கிட்ட எல்லாம் விவாதம் பண்றதே வீண். இப்ப நான் கிளம்புறேன். ஆனா போகும்போதும் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், உங்களால எங்க அப்பா அவமானப்பட்டிருக்காரு. போயிட்டா, இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த மிர்சாவை என்ன பண்றது?
உன்னோட ஒளிய பார்த்து ஒளியே சொல்லும். ஆஹா ஆஹா. உன்னோட அழக பார்த்து அழகே சொல்லும். ஆஹா ஆஹா. ஆஹா ஆஹா ஆஹா. அங்கே நில்லுங்க. என்ன நீங்க என்னைய நிக்க சொல்றீங்க? ராஜகுரு தத்தாச்சாரியாரையா? என்ன யாராலையும் தடுக்க முடியாது. சரி, உங்க இஷ்டம். அட முட்டாளுகளா, தூக்குங்களா. சரிங்க குருஜி. நான் தான் வராதீங்கன்னு சொன்னேன்ல, இப்ப விழுந்தீங்களா? அங்க தண்ணி கொட்டி இருக்கு. உங்களை என்ன பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது உண்மைதானே. என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. ஏய் தனி மணி, சொல்லுங்க குருஜி. என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க. சரி, என்னோட வரலாறை இவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. இங்க பாருங்க மிர்சா அவர்களே, எங்க குருஜியை நீங்க குறைச்சு எடை போடாதீங்க. எங்க குருஜி மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு. எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்காருன்னா அந்த சிவபெருமானையே இவர் சந்திச்சிருக்காரு. இவருடைய அறிவுக்கும் முன்னாடியும் பலத்துக்கும் முன்னாடியும் யாரா இருந்தாலும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அதனாலதான் இவரோட அன்பு மனைவியை இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, எங்க குருஜிக்கு ஏகப்பட்ட காதலிகள் இருக்காங்க தெரியுமா? நீங்க நினைச்சு பாக்குறத விட அதிகமா. இந்த ராஜ்யத்துல எத்தனை நர்த்தகிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் கூடயும் எங்க குருஜிக்கு நெருக்கம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விடுங்க, இவர் மிகப்பெரிய திருடங்க, மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர். இவர்கிட்ட இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். எவ்வளவு பெரிய திருட்டையும் இவரு சுலபமா பண்ணி முடிச்சிருவாரு. இவர் மாட்டிக்கவும் மாட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல எங்க குருஜி சின்ன வயசுல இருந்தே மிகப்பெரிய நிபுணர். ஒரு சத்தம் வரக்கூடாது முட்டாளுகளா. என்ன இங்க புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? மிர்சா அவர்களே, இவனுக்கு ரெண்டு பேரும் சரியான முட்டாளுங்க, ஆனா நீங்க அறிவாளி. இங்க பாருங்க, நான் சொல்றது ரொம்ப கவனமா கேளுங்க. நாளைக்கு அரசவையில பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட நீங்க தோத்து போறத நான் விரும்பல. அதனால இன்னைக்கு என்கிட்டயே நீங்க தோத்து போயிருங்க. இல்லன்னா நாளைக்கு நீங்க அரசவையில அவமானப்படுவீங்க. நீங்க இன்னைக்கு என்கிட்ட தோத்துட்டீங்கன்னா நாளைக்கு அரசவையில அவமானப்படாம தப்பிச்சிருவீங்க. அப்ப உங்ககிட்ட நான் தோத்து போயிடுவேன்னு நீங்க நம்புறீங்களா? ஆமா, நான் அறிவுல எப்படிப்பட்டவன் தெரியுமா? இமயமலைக்கு சமமானவன். நான் கேட்கிற கேள்விய கேட்டு இவன் பதிலே சொல்லாம ஓடி போயிடணும். அதுக்கப்புறம் மகாராஜாவும் அரசவையும் என்ன பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. நான் என்னோட திறமையால விஜயநகரத்தை காப்பாத்தி இந்த கேடிய ஓட வச்சேன்னு பேசுவாங்க. சரி, கேளுங்க. உங்க கேள்வி எப்படிப்பட்டதுன்னு நானும் பாக்குறேன். அப்ப சொல்லுங்க, இந்த பிரபஞ்சத்துல எது தண்ணீர்ல மூழ்கவே மூழ்காது? மனிதர்களோட நிழல். அது நீங்க என்னோட நிழலை பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, நான் இப்ப என்னோட ரெண்டாவது கேள்வியை கேக்குறேன். கேளுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, இனி இருக்க போறதும் இல்ல, ஆனா அது இருக்குது. அது என்ன? இன்று. அது நேத்து இல்ல, நாளைக்கு இருக்காது, ஆனா இன்னைக்கு இருக்கும். உங்க கேள்விக்கான பதில் இன்று. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா ராஜகுரு? நான் என்னமோ நீங்க உங்க கேள்விகளால என்ன அசத்த போறீங்கன்னு நினைச்சேன். அது என்னன்னா, நீங்க சின்ன பையன்ல, அதனால சின்ன பையன்கிட்ட கேக்குற கேள்வியை கேட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட உண்மையான கேள்வியை கேட்க போறேன். நீங்க என்ன ரெண்டு கேள்விகள் கேட்டீங்கல்ல, பதிலுக்கு நான் ஒண்ணு கேக்குறேன். கேளுங்க. ஆனா நான் தானே உங்ககிட்ட கேள்வியை கேட்க வந்திருக்கேன், நீங்க இல்லையே. கேளுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஒரே ஒரு புதிருக்கு விடை சொல்லுங்க. அதுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க. சரி, கண்டிப்பா. சரி, சொல்லுங்க. என்ன யாராலையும் தடுக்க முடியாது, ஏன்னா என்னை விட பெரிய உண்மை எதுவும் இல்ல. என்ன பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க, ஏன்னா என்கிட்ட இருந்து யாராலையும் தப்ப முடியாது. இவன் ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டானே, இதுக்கான பதில் நமக்கு தெரியாதே. நீங்க ரொம்ப சுலபமான கேள்வியை கேட்டுட்டீங்க. இதுக்கான பதில் என்னோட நாக்குல இருக்கு. இங்க இருக்கு, இங்க இருக்கு. சரி, பதில் சொல்லுங்க. குருஜி, நாக்குல இருக்கிற பதில சொல்லிட வேண்டியதானே? வாயை மூடிக்கிட்டுறா. குருஜி, தெரிஞ்சிருந்தா தான் நீங்க பதில சொல்லிருப்பீங்களே. உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. தெரியும்டா. ஆனா அடடா, ஓவியம் கூட வரைவீங்களா நீங்க? பதில் சொல்லுங்க ராஜகுருவே, பதில். அது என்னன்னா, இது பதில் சொல்றதுக்கான சரியான நேரம் இல்ல மிர்சா அவர்களே.
ஏன்னா நீங்க ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல உங்களை நான் தொந்தரவு செய்ய விரும்பல. அதனால இது நான் பதில் சொல்றதுக்கான சரியான நேரம் இல்ல. நான் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் அரசவையில இதுக்கான பதில சொல்றேன். அப்பதான் எல்லா அரசவையினரும் நான் எவ்வளவு பெரிய ஞானி அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? சரி, நான் கிளம்புறேன். அது வரைக்கும் நீங்க இங்க ஓவியம் வரைஞ்சு பழகிட்டு இருங்க. அங்க தண்ணீருக்கு பார்த்து. ரொம்ப நன்றி. அதிர்ச்சி அடையாதீங்க. உங்களை கொஞ்சம் பூ தூவி வரவேற்கலான்னு நினைச்சேன். என்ன எதுக்காக பூ தூவி வரவேற்க நினைச்சீங்க? நான் வாழ்வித்தையில மட்டும் இல்ல, வெல்வித்தையிலையும் சிறந்தவன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணேன். என்னோட அறிவுத்திறனை நீங்க நேத்து அரசவையில பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் நான் தோக்கடிப்பேன். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? நான் எந்த விஷயத்திலேயாவது யாருக்காவது சளைச்சவனா என்ன? நீங்க பல கலைகள்ல சிறந்தவர் தான். சரி, அப்போ எங்க நாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க டில்லி அரசரோட மகன். உங்களோட ராஜ்யம் மிகப்பெரிய ராஜ்யம். இப்ப பாரத நாட்டுல இருக்கிற பல ராஜ்யங்கள்ல இப்ப உங்களோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு எங்க நாட்டை பிடிச்சிருக்கு. அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க சொல்றது புரியல. நான் புரிய வைக்கிறேன். ஒரு அப்பா தன் மகளுக்கு எப்படி வாழ்க்கை அமையணும்னு நினைப்பாரு? நல்ல உயரிய புகுந்த வீடும் நல்ல மணமகனும் அமையணும். சரி, உங்களுக்கு என்ன தோணுது? எந்த ஒரு அப்பாவும் தன்னோட மகளுக்கு மணமகனா என்னை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா? ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? நிச்சயம் ஏத்துப்பாங்க. அப்போ நீங்களும் ஏத்துக்கோங்க. நான் பாரத நாட்டு சக்கரவர்த்தி ஹுமாயூனுடைய மகன், டில்லியுடைய வருங்கால அரசன். உங்ககிட்ட உங்க மகளை திருமணம் செஞ்சுக்க அனுமதி கேட்கிறேன். நிதானமா இருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த பாரத நாட்டையே உங்க மக ஆள போறா. இந்நாட்டு சக்கரவர்த்தியோட மனைவியா? உங்களோட மகளை நான் மனசார விரும்புறேன். அவளை என்னைக்குமே நான் கண் கலங்காம பார்த்துப்பேன். காலம் முழுக்க அவளை நான் என்னோட கையில வச்சு தாங்குவேன். அவ வாழ்க்கை அன்பு மகிழ்ச்சியும் நிறைஞ்சதா இருக்கும். ஏன்னா உங்களோட மகளை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். எங்களோட திருமணத்துக்கு நீங்க மனசார ஒத்துக்கிறதா இருந்தா இந்த விஜயநகரத்தை நான் சொந்தமாக்குனதும் உங்களை இந்த நாட்டுக்கு அரசனாக்கிடுவேன். இவன் சொல்றதும் சரிதான். அமரப்பள்ளியை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ இந்த பாரத நாட்டையே ஆள்வா. அவளோட வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைஞ்சதா ஆயிடும். எனக்கும் அதுவே நடக்கும். விஜயநகரத்தோட அரசராகணுங்கிற என்னுடைய கனவு நிச்சயமா நிறைவேறும்.
அப்பா என்னாச்சு? என்ன இது? நீங்க நம்ம எதிரியை கட்டிப்பிடிக்கிறீங்க? இவர் நம்ம எதிரி இல்ல அம்மு, இவர் நம்மளோட நண்பர். நண்பனா? இவரு பல கலைகள்ல சிறந்தவர், அறிவுலையும் திறமையிலையும் சிறந்தவர். டில்லி அரசரோட மகன் அம்மு. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அம்மு, இவர் உன்னை அதிகமா நேசிக்கிறாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்ன? அப்புறம் நானும் இதத்தான் விரும்புறேன். அம்மு, நீ இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னப்பா நீங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? நான் உன்னோட அப்பா அம்மா. நான் எப்பவும் உன்னை பத்தி தான் கவலைப்படுறேன். உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன் அம்மு. நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ இந்த பாரத நாட்டுக்கே மகாராணியா இருப்ப அம்மு. சௌபாக்கியம் உன்னோட கால்ல விழுந்து கிடக்குமா? புரிஞ்சுதா இல்ல புரியலையா? ஹே அம்மு, நில்லுமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வெக்கப்படுறாங்க. கொஞ்ச காலம் ஆகும், ஆனா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நீங்க புரிய வைப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப திறமையானவர். அவளும் சீக்கிரமா புரிஞ்சுப்பா. திறமையானவ தான். இன்னைக்கு நான் தோல்வி அடைஞ்சிட்டா என்ன ஆகும்? இவங்க எல்லாரும் என்ன அப்பான்னு நினைச்சு ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. அறிவு போட்டிக்கான நேரம் வந்துருச்சு. அந்த மிர்சா எங்க? மந்திரியாரும் மிர்சாவும் ஒன்னா வர்றாங்களா? மிர்சா அவர்களே, அறிவு போட்டி ஆரம்பிக்கலாமா? மிர்சா அவர்களே, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மகாராஜா, நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா இந்த போட்டியை நாளைக்கு வச்சுக்கலாமா? நீங்க என்ன சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? இங்க விஜயநகரத்தோட பெருமை, மானம், மரியாதை, ஏன் நாடே உங்களை தான் நம்பி இருக்கு. நீங்க என்னடா இன்னும் அவகாசம் கேக்குறீங்க? உங்களுக்கு இன்னும் நேரம் வேணுமா என்ன? பண்டிதரே பயப்படாதீங்க. உங்ககிட்ட நான் சுலபமான கேள்விகளை தான் கேட்பேன். வேணும்னா குழந்தைங்களுக்கு கேட்கிற மாதிரி கேட்கவா? இல்ல இல்ல, விஷயம் அது இல்ல. விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என்னோட வயிறு கொஞ்சம் சரியில்லை. அதான் என் முழு கவனமும் வயித்து மேல இருக்கு. மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. இந்த மாதிரி நேரத்துல போட்டியில கலந்துக்கிறது நல்லது இல்ல மகாராஜா. இது விஜயநகரத்தோட மான பிரச்சனை. நடிப்பு நடிப்பு நடிப்பு. நீங்க உண்மையிலேயே இந்த அறிவு போட்டியை பார்த்து பயந்து போயிட்டீங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இந்த அறிவு போட்டி இன்னைக்கு இங்க நடந்தே தீரும். மகாராஜா, இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. குரு இன்னைக்கு இந்த அறிவு போட்டி நடக்கணும்னு அவசரப்பட்டாருன்னா அறிவு போட்டியில அவரையே கலந்துக்க வைங்க. ஆமாங்க, கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். நிச்சயமா கலந்துக்கிறேன். நான் கலந்துக்க மாட்டேனா? ஆனா அது நடக்காது. நீங்க கலந்துக்கணுங்கிறது மகாராணியாரோட கட்டளை. மகாராணியாரோட கட்டளைப்படி இந்த அறிவு போட்டி உங்களுக்கு மிர்சா அவர்களுக்கும் நடுவுல தான் நடந்தாகணும். ஆனா எனக்கு வயிறு சரியில்லை. அப்படின்னா சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்ககிட்ட ஒரு புதிரை கேக்குறேன். நீங்க அதுக்கு சரியான பதில சொல்லிட்டா அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க சும்மா நடிக்கலாம், இல்ல உண்மையிலேயே உங்க வயித்துல இருக்கிறது பிரச்சனை தான் புரிஞ்சுப்பாங்க. கேள்வி இதுதான். என்ன யாராலையுமே தடுக்க முடியாது.
ஏன்னா என்னை விட பெரிய உண்மை எதுவும் கிடையாது. எல்லாரும் என்ன பார்த்தா பயப்படுவாங்க. என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ரொம்ப நன்றி காளியம்மா. நல்ல வேலையா இந்த விடுகதைக்கான விடை எனக்கு தெரியும். இல்லனா நல்லா மாட்டியிருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சொல்லுங்க. இதுக்கான விடை மரணம். மரணத்தை தடுக்கவே முடியாது. இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய உண்மையே மரணம்தான். மரணத்துல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. யாருடைய மரணமும் நடக்காம இருக்காது. அதனால இதுக்கான பதில் மரணம். நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப நான் கிளம்ப அனுமதிக்கணும். சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த அறிவு போட்டி நாளைக்கு நடக்கும். ஆனா உங்க வயித்துல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. உங்க தலையும் வலிக்க கூடாது. சரியா? சரி மகாராஜா. எங்க படை வீரர்கள் நாட்டுக்கு வெளியே ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க மகாராஜா. நாளைக்கு மட்டும் அறிவு போட்டி நடக்கலனா நீங்க எங்க படையோட தான் மோதி ஆகணும் மகாராஜா. யுத்த மைதானத்துல தான் போட்டி. மிர்சா அவர்களே, கோவப்படாதீங்க. வாங்க, நான் உங்களை அரண்மனைக்கும் அரண்மனையை சுத்தி இருக்கிற தோட்டங்களுக்கும் மற்ற சிறந்த இடங்களுக்கும் உங்களை இப்ப கூட்டிட்டு போறேன். வாங்க. கைகாலாவுக்கும் மிர்சாவுக்கும் நட்பா புரிஞ்சிக்கவே முடியலையே. இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு ஒன்னா இருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்கணும். அச்சோ அமரப்பள்ளி, நீ அழுதுகிட்டு இருக்கியா? வேண்டாம் வேண்டாம், இப்படி எல்லாம் அழாத. எங்க அப்பா உன்னை மன்னிச்சிட்டாரு. பாஸ்கர், என்னாச்சு அமரப்பள்ளி? என்ன விஷயம்? என்னன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா எதுக்காக இப்படி கண்ணீர் வழியுது? பாஸ்கர், எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாரு. அதுவும் அந்த மிர்சா கூட. அட கடவுளே, இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அதனாலதான் ரெண்டு பேரும் அரசவைக்கு ஒன்னா வந்து அங்கிருந்து ஒன்னா கிளம்பி இருக்காங்களா? அதனாலதான் உங்க அப்பா அந்த மிர்சாவுக்கு ஆதரவாவே நடந்துக்கிறாரா? பாஸ்கர், இந்த கல்யாணத்தை பண்ண நான் விரும்பல. எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்க பாஸ்கர். அமரப்பள்ளி, இப்ப நம்ம விஜயநகரத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் நம்ம நாட்டுடைய பிரச்சனையே விலகும். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நான் உன்னுடைய நண்பன். நல்ல அறிவுரையை தான் சொல்லுவேன். இவ்வளவு பெரிய இடத்துல உன் திருமணம் நடக்க போகுது. ஹுமாயூனுடைய மகன் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்க போறாரு. இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். நான் தான் சொன்னல, என்ன ஆனாலும் சரி. இல்லனா கோபத்துல அடி எடுத்து வச்சதும் இப்படி விழுந்துட்டல. இங்க பாருங்க பாஸ்கர், நான் அவரை காதலிக்கவே இல்லை. அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. எனக்கு உதவி பண்ணுங்க. நான் மிர்சாவுக்கும் உங்களுக்கும் நிச்சயம் திருமணம் நடக்க விட மாட்டேன். என்ன முழுசா நம்புங்க. ஆனா கொஞ்ச காலத்துக்கு இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி நடிச்சு ஆகணும். மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் நீ அந்த மிர்சாவை கல்யாணம் பண்ணிக்கவும் விட மாட்டேன். விஜயநகரத்தை யாரும் தாக்கவும் நான் விட மாட்டேன். என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய எப்பவும் இழக்க மட்டும் செய்யாத.
பாஸ்கர் எப்படி இந்த கல்யாணத்தை தடுப்பாரு? எப்படி நான் அவரை முழுசா நம்புறது? பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இன்னும் வரல? மகாராஜா வர்றதுக்காக கிளம்பி இருப்பாரு, ஒளிச்சு தயாரா இருப்பாரு, 4-8 அடி எடுத்து வச்சு வந்திருப்பாரு. ஆனா மிர்சா அவர்கள் கிட்ட தோத்துருவோம் அப்படிங்கிற பயத்துல எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பாரு. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, நீங்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏன்னா உண்மையிலேயே அப்படி நடந்துச்சுன்னா என்னுடைய ராஜ வாழ்க்கையே போயிரும். ஆனா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க வராம இருக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னன்னா, போட்டியில கலந்துக்காம ஓடி போயிடுறதுதான். கோழைங்க தான் ஓடுவாங்க குருவே, நான் வித்வான். நீங்க ரொம்ப சரியாதான் சொல்றீங்க ராமகிருஷ்ணா. கோழைங்க தான் பயந்து ஓடுவாங்க. உண்மையான வித்வான் எப்பவுமே அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, எங்கேயோ வலிக்குது, இங்கெங்கேயோ வலிக்குது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி, நேரா விஷயத்துக்கு வாங்க. இன்னைக்கு எங்க வலிக்குதுன்னு சொல்லி போட்டியை விட்டு ஓடலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. மகாராஜா, நான் போட்டிக்கு தயாரா வந்திருக்கேன். அப்படின்னா என் என்ன நிறைவேற போகுது. இன்னைக்கு இந்த மிர்சா கிட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணா தோக்க போறான். அதுக்கப்புறம் சீக்கிரமாவே விஜயநகரத்தோட அரசனா நான் ஆயிடுவேன். ஆனா மிர்சா இன்னும் இங்க வரலையே. அவர் ஏன் இன்னும் இங்க வரல? மகாராஜா, அது அவரு பேரரசர் ஹுமாயூனோட மகன். அவர் இளவரசர், மெதுவா பொறுமையா வந்துகிட்டு இருப்பாரு. ஆனா அவர் வர்ற வரைக்கும் மகாராஜா, நான் உங்க முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அரசவைக்கு அவங்க நீதி கேட்டு வந்திருக்காங்க. இல்ல 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 இல்ல, இன்னைக்கு எல்லாம் வேண்டாம். இன்னைக்கு இந்த போட்டியை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா மகாராஜா, இந்த பிரச்சனையை நீங்க கண்டிப்பா தீர்த்து வச்சே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு புகாரே உங்க மேலதான் மகாராஜா. எம்எல்ஏயா? ஆமா. அப்ப சரி, அவங்கள கூப்பிடுங்க. சரிங்க மகாராஜா. வாங்க வாங்க, 2 பேரும் வாங்க. மகாராஜா முன்னாடி வந்து நில்லுங்க. வாங்க வாங்க. மகாராஜா, இவரு கோபாலன், அப்புறம் இவங்க அவரோட மனைவிங்க. தத்தாச்சாரியாரே, எனக்கு அந்த பொண்ணு மட்டும் தானே தெரியுறாங்க. கோபாலன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? கோபாலன் கோபாலன் எங்க போனாரு? இதோ இருக்காரு. மகாராஜா ஏன் சிரிக்கிறாரு? மகாராஜா சிரிச்சா நீங்களும் சிரிக்கணும் குருஜி. ஆமா குருஜி, சிரிங்க. கோபாலன், எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நீங்க முதல்ல இருந்தே இப்படி குள்ளமா தான் இருந்தீங்களா? இல்லனா திருமணத்துக்கு அப்புறம் உங்க மனைவி உங்க மேல பாரத்தை ஏத்தி 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 உங்களோட உயரம் இப்படி குறைஞ்சு போயிருச்சா? மகாராணி கொஞ்சம் இவரை பாருங்களேன். சரி, என்ன பிரச்சனை? மகாராஜா, உங்க நாட்டுல உங்க ஆட்சியில நிலைமை ரொம்ப மாறி போச்சு. இப்ப யாருக்கும் எந்த வேலையும் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி கஷ்டப்படுறவங்கல்ல நானும் ஒருத்தன். கடந்த 6 மாசமா எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அன்றாட வாழ்க்கை நடத்தவே நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். அதனாலதான் என்னோட உயரம் குறைஞ்சு போச்சு. என்ன? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் புரிய வைக்கிறேன் மகாராஜா. கோபாலன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர்கிட்ட எந்த வேலையும் இல்ல, வேலை இல்லாதனால எந்த செல்வமும் இல்ல, செல்வம் இல்லாதனால சரியான உணவு இல்ல, சரியான உணவு இல்லாதனால, அதாவது உணவு பற்றாக்குறையால இவரோட உயரம் குறைஞ்சு போச்சு.
நீங்க என்ன சொல்றீங்க ராஜகுரு அவர்களே? இது எப்படி சாத்தியமாகும்? ஒருத்தவங்க தனக்கு தேவையான உணவை சாப்பிடல அப்படின்னா அவங்களுடைய உயிரும் குறைஞ்சு போயிடுமா என்ன? இப்படிதான் மகாராணி. கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் என்னை விட உயரமா இருந்தாரு. இவர் என்னை விட உயரம் குறைவா இருந்திருந்தா இவரை ஏன் நான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்க போறேன்? ஆனா இந்த 6 மாசத்துலதான் இவரோட உயரம் ரொம்ப குறைவாயிருச்சு. இது எல்லாத்துக்கும் சரியான உணவு கிடைக்காததுதான் முக்கிய காரணம். மகாராஜா கோபாலன் சொல்ல வர்றது இதுதான். மக்களுக்கு தேவையான உணவை ஏற்பாடு பண்ண வேண்டியது ராஜாவோட கடமை. ஆனா இவருக்கு உணவு முறையா கிடைக்கவே இல்ல. அதனால உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. உணவு பற்றாக்குறையால இவரோட உயரம் குறைஞ்சுகிட்டே வருது. அப்ப குற்றவாளி நீங்க தான் மகாராஜா. இல்ல 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 நான் சொல்ல மகாராஜா அப்படின்னு இவர் சொல்றாரு. மகாராஜா இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, விஜயநகரத்தோட அரசவை இதுக்கு நஷ்ட ஈடா 1000 தங்க நாணயங்களை வழங்கணுமா? பண்டித ராமகிருஷ்ணர் அவர்களே, மகாராஜா ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு கிடைக்கலன்னா அவருடைய உயரம் குறைய வாய்ப்பு இருக்கா? மகாராஜா வழக்கமா அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த கோபாலன் அவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்றாருன்னா அது நல்ல விஷயம் தானே? மகாராஜா, இந்த அதிசயத்தை நாம எல்லாரும் வணங்கி ஆகணும். இவரால விஜயநகரத்துக்கு பெரிய நன்மை நடக்க போகுது மகாராஜா. இவராலயா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.